நெறைய பேர் வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துரும்னு பயமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு வந்துட்டு டயபெட்டிக் இருந்துச்சு. எனக்கும் டயபெட்டிக் வந்துரும் அப்படின்னு நம்புறாங்க. நாம எத நம்புறோமோ, அது நமக்கு கண்டிப்பா வருங்க. இதுல ஜெனடிக்கல்லா டிஸார்டர் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, அவங்க எப்படி இருந்தாங்களோ அத பத்திலாம் கவலைப்படக்கூடாதுங்க. நாம நல்லா இருக்கணுங்கிற ஆசை மட்டும் வைக்கணும். அதுக்குண்டான பயிற்சிய வைக்கணும். அப்படி வச்சுட்டோம்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாரி ஆனாங்க. நாம அப்படி ஆகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. முதல்ல வந்துட்டு நம்ம ஜெனடிக்கலி டிஸார்டர் அப்படிங்கிறத நம்பக்கூடாதுங்க. அப்படி நம்புனோம் அப்படின்னா, நமக்குள்ள என்ன ஆகும்னா பயம்ங்கிறது வருங்க. உடம்புல நோய் இருந்துச்சுன்னா, அந்த நோய உடம்பு டீல் பண்ணிரும். ஆனா பயத்த கலக்கிறபோது, அந்த உடம்பே நோயா மாறிடும். அந்த உடம்புனால அத சரிப்படுத்திக்க முடியாது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, செல்ஃப் சூசைட்ன்னு சொல்றது. உடம்பு தன்னத்தானே அழிச்சுக்க ஆரம்பிச்சுருங்க. காலத்துக்கும் வலியோடையும், காலத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோடயே இருக்கிற மாரியான ஒரு கண்டிஷனுக்குள்ள நம்ம போறோம். ஸோ ஜெனடிக்கலி டிஸார்டர் வந்துட்டு, அது சரியா? அது தவறா? அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ள இப்போ நம்ம போக வேண்டாங்க. நாம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்ன பயிற்சி செய்யணும்? அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா, நாம கண்டிப்பா ஆரோக்கியமா மாறிடுவோங்க.